ஜெனநேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழ்நாட்டிலயும், ஆந்திராவிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய புயல் மையம் கொண்டிருங்க. அந்த புயல் வந்து மோந்தா புயல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த புயலுக்கு ஏன் இந்த பேர் வந்தது தெரியுங்களா? அத வந்து கண்டுபிடிக்க தாங்க இந்த வீடியோ பண்ணேன் ஆக்சுவலா. இந்த மோந்தான்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து நாட்டோட மொழிய சேர்ந்த ஒரு ஒரு வார்த்தைங்க. இந்த இந்த மோந்தான்ற பேருக்கு வந்து என்ன பெயர் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அழகான மலர் இல்ல வந்து மனம் வீசக்கூடிய மலர்ன்னு சொல்ற அர்த்தங்களாம். சரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டா, எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. இந்த புயலோட வீரியத்தையோ, இல்ல புயல் வந்து எப்படி தாக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 13 நாடுகள் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புயலுக்கும் வந்து ஒரு பேர் வந்து பரிந்துரை பண்ணோட இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்க ஒரு 13 நாடுகள் வந்து ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுல பார்த்தீங்கன்னா, நேம் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பரிந்துரைக்கப்பட்ட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டுல பரிந்துரைக்கப்பட்ட பேரு தான் மோந்தா. அந்த மோந்தான்ற பேர் தான் நம்ம இந்த புயலுக்கு வச்சிருக்காங்க. இந்த புயல் வந்து பொதுவா புயலுக்கு வந்து பேர் வைக்க காரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புயலும் அடையாளம் காண்றதுக்காக பேர் வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு புயல் ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும்னா, அது எந்த புயல், ஏது புயல், எந்த மாசம் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பெயர் வச்சு தான் அந்த புயல் வந்து நம்ம அடையாளம் காண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் புயலுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த புயல் வந்து இந்த மோந்தான்னு பேர் வச்சனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீரியத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெயருக்கான விளக்கமும் நான் வந்து கேள்விப்படல. ஸோ இதுதான் இந்த புயலுக்கு இந்த பேர் வைக்க காரணம். சாதாரண புயல் நேரங்கள்ல மட்டும் இல்லங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய பேரிடர் காலங்கள்ல சொல்லக்கூடிய அட்வைசஸ் அண்ட் கவர்ன்மெண்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரிடர் வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம யாரும் தடுக்க தடுக்க முடியாது அத. ஸோ முடிஞ்ச வரையும் அரசாங்கம் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணி சேஃபா இருக்க பார்த்துங்க. இந்த புயல் இல்ல, இன்னும் நவம்பர் இருக்கு, டிசம்பர் இருக்கு. நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்கு. சென்னை, வட தமிழகம், தென் தமிழகம் சொல்லிட்டு நம்மள வந்து சுத்தி தாக்க எவ்வளோ புயல்கள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருப்போம். அதே ஸோ பத்திரமா பாதுகாப்பா இருக்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். பாய்.